வணக்கம் நேயர்களே. எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் மற்றும் பாடல்களில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களுக்காகவே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இன்றளவும் இருக்கின்றன. அந்த அளவிற்கு வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை எம்ஜிஆர் பாடல்கள் கொண்டிருந்தன. இவை கவிஞர்களால் எழுதப்பட்டாலும் அதில் இருக்கும் கருத்துக்களை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டால்தான் அவை திரைப்படத்தில் இடம்பெறும். இந்த விஷயத்தில் எம்ஜிஆர் மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொண்டாராம். தனது ரசிகர்களும் சரி, திரைப்படம் பார்ப்பவர்களும் சரி, ஒருவரில் கூட தவறான கருத்துக்கள் சென்றடைந்து விடக்கூடாது என்ற கொள்கை கொண்டவர் எம்ஜிஆர். இதற்கு சான்றாக கவிஞர் மருதகாசியுடன் எம்ஜிஆருக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டதாம். நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்காக நீண்ட நாட்களுக்கு பிறகு கவிஞர் மருதகாசியை எம்ஜிஆர் அழைத்து வந்தாராம். அதன்படி இப்படத்தில் இடம்பெற்ற கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது என்ற பாடல் மருதகாசி எழுதிய பாடல்தான். இப்பாடலில் பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே என மருதகாசி எழுதியிருந்தாராம். இந்த வரிகளை கண்ட எம்ஜிஆர் மருதகாசி அழைத்து பேசியிருந்தாராம். அப்போது தன் வழியே ஏன் நல்ல வழியாக இருக்கக்கூடாது என்றும், அது நல்ல வழியாக இருந்தால் ஏன் தன் வழியை போகக்கூடாது என்றும் எம்ஜிஆர் கேள்வி எழுப்பினாராம். எனவே இந்த வரிகளை மாற்றிவிடுமாறு மருதகாசியிடம் எம்ஜிஆர் வலியுறுத்தியுள்ளாராம். இதை கேட்ட மருதகாசியும் எம்ஜிஆரின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த வரிகளை உடனடியாக மாற்றிவிட்டாராம். அதன் அடிப்படையில் பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது என வரிகள் மாற்றப்பட்டன. இதன் மூலம் எம்ஜிஆரை சென்சார் போன்று செயல்பட்டாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.